எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டை விட்டு வெளில போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் நம்ம வீடு தானேன்னு கேட்டா, இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க இது தம்பிக்காக அப்படின்னு சொல்லி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னொன்னு சார், எனக்கு பூஜை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பூஜைன்னா அந்த பூஜை பாத்திரம்லாம் அழகா கிளீனா கழுவி நான் ரொம்ப ரசிச்சு அந்த பூஜை பண்ணும்போது பாட்டு பாடிட்டே பண்ணுவேன் சார். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம இவ்வளோ சமையல் பண்ணிட்டு அந்த பூஜை பாத்திரம் நம்ம எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பூஜை பண்ண வரதுக்குள்ளே விளக்கேத்தி அவங்க ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க சார் பூஜையை முடிச்சுட்டு. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல்ல, கடகடன்னு படிச்சுட்டு நான் அதுக்கு நீங்க போலாம்ல சார், ஏன் இதுல தலையிடுறீங்க? எனக்கு அந்த போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அதே உறுதியோட கடைசி வரைக்கும் அவங்க நின்று இருக்கணும்ல, போராடி இருக்கணும்ல. சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போக கூடாது. அவங்க தான் சார் மாமியாரே கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் மாமியார் என்ன சொல்றாங்க, தம்பிக்கு விட்டு கொடுப்பா, தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் எப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அதுதான் சார் கேட்பாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே.